குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ரீசனிங்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாகிசம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில மெத்தட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி வந்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரியணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கொஷின்ஸ்க்கு போக முடியும். ஓகேவா? ஸோ இதுல சிலாகிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கருத்து மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு 2 வாக்கியம் அந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அவனே ஒரு 2 கன்க்ளூஷன் கொடுத்துருப்பான். ஓகேவா? அதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒன்லி ஏ ஃபாலோஸ். அதே மாதிரி ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பி ஃபாலோஸ் ஆர் போத் ஏ அண்ட் பி ஃபாலோஸ். ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா நெய்தர் ஏ நார் பி, அதாவது ரெண்டுமே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கொடுத்துரு ஒரு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எய்தர் 2 இல்லைன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன டயக்ராம் ஒன்று போடணும். இட் மீன்ஸ் அது என்ன டயக்ராம் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் ஒன்று போடணும். ஓகேவா? ஸோ அந்த டயக்ராமை வச்சு நம்ம என்ன பார்க்கணும்னா கன்க்ளூஷன் பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 கன்க்ளூஷன் தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த 2 கன்க்ளூஷனை நம்ம டயக்ராமை வச்சு பார்த்துட்டு கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்ஸ்லாம் வந்து வேர்டிங் சம்ஸ். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மெத்தட். அதாவது எல்லாமே என்னன்னு வரும்னா ஆல்னு வரும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஸ்டின் எழுதி போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் தான் முதல்ல கொடுப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆல் பென்ஸ் ஆர் பென்சில்ஸ். அதுலயே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறான்னா ஆல் பென்சில்ஸ் ஆர் எரேசர்ஸ். மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஆல் எரேசர்ஸ் ஆர் புக்ஸ். ஸோ இதுதான் 3 ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கன்க்ளூஷன் வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ். ஸோ எப்பவுமே கன்க்ளூஷன் வந்து 2 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல் புக்ஸ் ஆர் எரேசர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் எல்லாமே என்னவா இருக்கும்னா ஆல். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும். கன்க்ளூஷன் அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது 2 ஸ்டேட்மெண்ட்டோ 3 ஸ்டேட்மெண்ட்டோ. ஓகேவா? ஸோ எல்லாமே என்னன்னு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல். இந்த இடத்துல ஆல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100% ட்ரூன்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் யோசிக்காம கண்டிப்பா அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிச்சுனாதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆல் அப்படின்றத கரெக்ட் பண்ணும். ஓகேவா? இட் மீன்ஸ் இதை ஓகே பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எப்படி டயக்ராம் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஆல் பென்ஸ் ஆர் பென்சில் கொடுத்திருக்காங்களா? அப்போ எல்லா பெண்ணுமே என்னன்னு சொல்லியிருக்காங்க பென்சில். அப்போ எல்லா பெண்ணுமே எதுக்குள்ள வருது பென்சிலுக்குள்ள வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல் பென்சில்ஸ் ஆர் எரேசர். அப்போ எல்லா பென்சிலுமே எந்த ரவுண்டுக்குள்ள வரும் எரேசர். தென் நெக்ஸ்ட் ஆல் எரேசர்ஸ் ஆர் என்ன சொல்லியிருக்காங்க நோட் புக்ஸ். ஸோ நீங்க சர்க்கிள் கரெக்டா போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல் எரேசர்ஸ் ஆர் புக்ஸ். புரிஞ்சுதா? ஆல்னாலே இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் போடணும். ஓகேவா? அதாவது ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் வரணும். ஸோ இப்போ சொல்லி பாருங்க ஆல் பென்ஸ் ஆர் பென்சில். எல்லா பெண்ணுமே எதுக்குள்ளதான் இருக்கு பென்சில் ரவுண்டுக்குள்ளதான் இருக்கு. அதே மாதிரி ஆல் பென்சில் ஆர் எரேசர். எல்லா பென்சிலுமே எதுக்குள்ள இருக்கு எரேசர் ரவுண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஆல் எரேசர்ஸ் ஆர் புக்ஸ். ஸோ எல்லாமே எதுல இருக்கு புக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம டயக்ராம் போட்டதுக்கு அப்புறமா தான் கன்க்ளூஷனுக்கு போகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பென்னுன்ற ரவுண்டு புக்குன்ற ரவுண்டுக்குள்ள இருக்கணும். இப்ப பாருங்க பென் இங்க இருக்கு புக்ஸ்ன்றதுதான் அவுட்டர்.
ஸோ புக்ஸுக்குள்ளதான் என்ன இருக்கு? ஃபுல்லா பென் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். சொல்றது புரியுதா? இந்த புக்ஸ்ன்ற பெரிய ரவுண்டுக்குள்ளதான் எந்த ரவுண்டும் இருக்கு? பென்னும் இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட், ஆல் புக்ஸ் ஆர் எரேசர். அதாவது எல்லா புக்குமே எரேசருக்குள்ள இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆனா தப்பு. ஏன்? எல்லா எரேசரும் தான் எதுக்குள்ள இருக்கு? புக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? புக்குக்கு மேல எதுவுமே கிடையாது. அப்போ ஆல் புக்ஸ் ஆர் எரேசர் அப்படின்றது ராங். புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவுட்வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள இருந்து வெளியில போறது. ஓகேவா? சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை கன்க்ளூஷன் வரும்னு சொல்றேன். இப்போ ஆல் பென்ஸ் ஆர் பென்சில்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஆல் பென்ஸ் ஆர் எரேசர்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ்ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆல் பென்சில்ஸ் ஆர் எரேசர்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஆல் பென்சில்ஸ் ஆர் புக்குன்னு சொன்னாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஆல் எரேசர்ஸ் ஆர் புக்ஸ்ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். அப்போ உள்ள இருந்து வெளியில போகும்போது ஆல் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு அர்த்தம்? கரெக்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதே இடத்துல இப்போ ரிவர்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ரிவர்ஸ்ல வரும்போது என்ன வராது? ஆல் வராது. ஏன்னா ஆல் புக்ஸ் ஆர் எரேசர்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆல் புக்ஸ் ஆர் பென்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா புக்குக்குள்ளதான் பென் இருக்கு தவிர்த்து புக்கு வந்து வேற எதுலையுமே கிடையாது. ஓகேவா? சோ அப்போ இப்படி ரிவர்ஸ்ல போகும்போது என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஆல் யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த இடத்துல ஆல் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா அந்த கன்க்ளூஷனை கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம்? ராங்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? எப்பவுமே உள்ள இருந்து வெளியில வர்றதா கரெக்ட். வெளியில இருந்து உள்ள போச்சு அப்படின்னா தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே கான்செப்ட் எதுல வரும்னா சம். சோ இதே கன்க்ளூஷன் நான் செகண்ட் கன்க்ளூஷன் எழுதுற பாருங்க. சம் பென்சில்ஸ் ஆர் புக்ஸ், சம் எரேசர்ஸ் ஆர் பென். இப்ப பாருங்க, இப்போ ஆல் மாடல் பார்த்தாச்சா? ஆல் அப்படின்னு என்னன்னா 100%. அது உண்மையா பார்த்தோன்னே கண்டிப்பா அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அது கரெக்ட், இல்லைன்னா தப்பு. ஓகேவா? சோ இதுல வந்து நம்மளா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? சோ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வைஸ் கரெக்டா இருந்தாதான் கரெக்ட். இப்ப இதுவே சம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா சம்னா என்னது? கொஞ்சம். இட் மீன்ஸ் பாசிபிலிட்டி. அது கொஞ்சம் அப்படின்றது எவ்வளோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100னா அதுல 50 சொன்னாலும் சம் தான், 2 சொன்னாலும் சம் தான், 99 சொன்னாலும் சம் தான். கரெக்டா? அதனால சம்முன்னு வந்துச்சுனாலே அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா பாசிபிலிட்டி. அதாவது அது வர்றதுக்கான பாசிபிள் இருக்கா இல்லையா அதை மட்டும் யோசிச்சு நம்ம என்ன பண்ணோம்? கரெக்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ இந்த ஆல் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, சம் பென்சில்ஸ் ஆர் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்ப பாருங்க, எல்லா பென்சிலுமே எதுக்குள்ளதான் இருக்கு? புக்குக்குள்ளதான் இருக்கும்போது அப்ப கண்டிப்பா கொஞ்சம் பென்சில்ஸ் எதுல இருக்கும்? புக்ல இருக்கும். ஓகேவா? சோ இன்வெர்ட் டு அவுட்வர்ட் சேம் கான்செப்ட். ஆல் வந்தாலும் கரெக்ட் தான், சம் வந்தாலும் கரெக்ட் தான். புரிஞ்சுதா? அப்போ சம் பென்சில்ஸ் ஆர் புக்ஸ்ன்னு கொடுத்தாலும் என்னதான்? கரெக்ட் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப ரிவர்ஸ்ல பாருங்க, சம் எரேசர்ஸ் ஆர் பென்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம இதுல எல்லா பென்னும் எரேசர்ல இருக்கு. இட் மேபி கொஞ்சம் எரேசர் என்னவாவும் இருக்க சான்ஸ் இருக்கு? பென். ஏன்னா இது எல்லாமே ஒரே ரவுண்டுக்குள்ளேயே வருதா? சோ அதனால சம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அவுட்வேர்ட்ல போகும்போது ஆல் தான் வரக்கூடாது. என்ன வரலாம்? சம் வரலாம். ஓகேவா? சோ சம் வந்துச்சுன்னா கரெக்ட், ஆல் வந்துச்சுன்னா தப்பு ரிவர்ஸ்ல போகும்போது. ஓகேவா? சோ சம் எரேசர்ஸ் ஆர் பென்ன்றது பாசிபிலிட்டி தான். ஓகேவா? சோ அதனால கரெக்ட். புரிஞ்சுதா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். ஓகேவா? சிலாகிசம் பொறுத்த வரைக்கும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். பை லக் 2 கொஸ்டின் இல்லைன்னா 3 கொஸ்டின் வரைக்கும் போகலாம். ஓகேவா? ஸோ மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து நீங்க உங்களுக்கு புரியற மாதிரி நீட்டா போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்வெர்ட் டு அவுட்வர்ட் வரும் பொழுது
ஆல் வந்தாலும் கரெக்ட், சம் வந்தாலும் கரெக்ட். ஆனா இதுவே அவுட்வர்ட் டு இன்வர்ட் போகும்போது ஆல்னு வந்தா தப்பு, இதுவே சம்முன்னு வந்தா கரெக்ட். காப்பி பண்ணியாச்சா? இந்த இந்த மெத்தட்ல யாருக்குன்னா டவுட் இருக்கா?
நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் மாடல். அதாவது எல்லாமே சம்முன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதி போடுறேன். Some pens are pencils. Some pencils are books. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கன்க்ளூஷன் பார்க்கும்போது என்ன கொடுக்குறாங்கன்னா some books are pens. Some pencils are pens. ஓகேவா? சரி, இப்போ ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு டயக்ராம் பண்ணும். இப்போ பாருங்க, சம் பென்ஸ் ஆர் பென்சில். நான் இப்போ வந்து பென்னுக்கு ஒரு ரவுண்ட் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பென்னு. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க? சம் பென் ஆர் பென்சில். அப்போனா என்ன அர்த்தம்? கொஞ்சம்னு அர்த்தம். அது எவ்வளோனா இருக்கலாம். ஸோ அதனால நான் பாதி ரவுண்டு போடுறேன். ஓகேவா? ஸோ சம் பென் ஆர், இது எந்த ரெண்டும், இது வந்து பென்சில். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிள் வந்து பென்சில். நெக்ஸ்ட் சம் பென்சில் ஆர் புக்ஸ். அப்போ மறுபடியும் இதுல கொஞ்சம் என்னவா இருக்கு? புக்ஸா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இதுல பாருங்க, இதுல சம் பென் ஆர் பென்சில்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? அதுவே சம் பென்சில் ஆர் பென்னாலும் கரெக்ட் தான். புரிஞ்சுதா? அதே மாதிரிதான் சம் பென்சில் ஆர் புக்குனாலும் கரெக்ட் தான். ஏன்னா கொஞ்சம் பென்சில் எதுல இருக்கு? புக் ரவுண்டு, புக்கோட சர்க்கிள்ல இருக்கு. அதே மாதிரி புக்கோட கொஞ்சம் இது எதுக்குள்ள இருக்கு? பென்சிலோட சர்க்கிள்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த ரெண்டும் ரிவர்ஸ்ல வரலாம். அதே மாதிரி இந்த ரெண்டும் ரிவர்ஸ்ல வரலாம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் புக்ஸ் ஆர் பென். இப்போ இதுல பாருங்க, புக்குன்றது இங்க இருக்கு, பென்னுன்றது இங்க இருக்கு. ஓகேவா? சோ இதுக்கும் இதுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எதுனா இருக்கா? இல்ல. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு? பென்சில் இருக்கு. சோ அதனால நம்ம டயக்ராம் போடும்போது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலே அது என்னது? ராங். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பென்சில்ஸ் ஆர் பென். ஸோ கொஞ்சம் பென்சில் பென்னுக்குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் வரும். ஸோ அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து இது நோட் பண்ணிக்கோங்க. இஃப் சம் கம்ஸ், அதாவது எல்லாமே சம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தென் ஆல் மாடல் இஸ் நாட் பாசிபிள். அதாவது கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே சம்முன்னு கொடுத்துட்டு கன்க்ளூஷன்ல ஆல் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம்? ராங் பண்ணிடலாம். ஏன்னா எதுலையுமே டோட்டல் சர்க்கிள் என்ன ஆகல? உள்ள வரல. கரெக்டா? ஸோ இதுல பாதி இதுல பாதி தான் இருக்கு. அப்போ ஆல் அப்படின்றது என்ன ஆகாது? 100% வராது. ஓகேவா? ஸோ நம்ம இது ஸ்டேட்மெண்ட் பார்த்தே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஆப்ஷன் வராது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஃப் statement is positive, then conclusion should not be negative. அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஆலோ சம்மோ ரெண்டுமே என்னது? பாசிட்டிவ். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா எல்லாமே இருக்கும் பொழுது கன்க்ளூஷன்ல கண்டிப்பா என்ன வராது? நெகட்டிவ் வராது. நெகட்டிவ் இப்ப அடுத்த மாடல் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கோங்க ஜஸ்ட். தென் கன்க்ளூஷன் ஷுட் நாட் பி நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
நம்ம டயக்ராம் போடுறதுக்கு முன்னாடியே ஈஸியா கன்க்ளூஷன் என்ன பண்ணிடலாம், நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க சம் கொடுத்துட்டு இங்க வந்து நோ அப்படின்னு கொடுத்துருந்தான் அப்படின்னா அப்ப தப்புன்னு அர்த்தம். ஸோ நம்ம டயக்ராம் போடாமையே அந்த கன்க்ளூஷன் என்ன பண்ணிடலாம், ராங்குன்னு நம்மளே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரிதான் இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் நெகட்டிவ் then conclusion should not be positive. ஸோ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துட்டு கன்க்ளூஷன் பாசிட்டிவ், பாசிட்டிவ்னா இந்த இடத்துல ஆளுன்னு அர்த்தம். ஓகேவா? பாசிட்டிவ் கொடுத்தானா தப்பு. should not be positive. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் லாஸ்ட் நோ மாடல். ஸோ இது பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ நோ அப்படின்னு வந்தாலே அது என்னது, நெகட்டிவ்.
இது தமிழ்ல வந்து அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் கொஷின்ஸ் இதுல சொல்லும்போது சொல்றேன். பட் ஆனாலும் நீங்க இதை இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஈஸியா இருக்கும். ஏன்னா ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்து கொஞ்சம் தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணுவான். ஓகேவா? ஸோ அதனால நீங்க ஓரளவுக்கு இங்கிலீஷ்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க தமிழ்ல மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து இப்ப நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற தமிழுக்கும் அவன் யூஸ் பண்ற தமிழும் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு இப்ப கொஸ்டின் ஆன்சர் சொல்லும் பொழுது சொல்றேன் தமிழ்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு. சரியா? ஸோ இப்போ நோ மாடல்ல பார்க்கும்போது நோ அப்படின்றப்ப இதுல அப்படின்னா இல்லைன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோ பென் இஸ் பென்சில். ஓகேவா? சம் பென்ஸ் இஸ் எரேசர். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா some erasers are pencil. No pencil is sorry. ஒரு நிமிஷம். All pencils are eraser. இப்போ இதுல பாருங்க. இப்போ இந்த சம்ல நானு ஃபர்ஸ்ட் டயக்ராம் போடணும். நோ அப்படின்னா ரெண்டுக்குமே கான்டாக்டே இல்லைன்னு அர்த்தம், சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் பென்னுக்கு ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பென்சிலுக்கு ஒரு சர்க்கிள் போடுறேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? நோ பென் இஸ் பென்சில். அப்பனா பென்னுக்கும் பென்சிலுக்கும் நடுவுல என்ன கிடையாது? எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகேவா? பென்னுக்கும் பென்சிலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல சம் பென்ஸ் இஸ் எரேசர். அப்பனா இதுல கொஞ்சம் பென்னு மட்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க? எரேசர். ஓகேவா? சோ இதுதான் டயக்ராம். இப்ப இதுல கன்க்ளூஷன் பாருங்க. சம் எரேசர்ஸ் ஆர் பென்சில். இப்ப இங்க இதுல பாருங்க, இங்க பென்னுக்கும் பென்சிலுக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப டைரக்டா பார்க்கும்போது எரேசர் பென்சிலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்புமே அவன் கொடுக்கல. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ராங். தென் நெக்ஸ்ட் ஆல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோ வந்துச்சுனாலே கண்டிப்பா என்ன வராது? ஆல் வராது. ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நோ மாடல் வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இதுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி இது எல்லாமே இது சம்மு, இது தனியா இருக்கு. ஸோ அப்போ இங்க ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வராது. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வராது. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பேசிக்ஸ். இப்போ நம்ம உங்களுக்கு அந்த புக்ல இருக்கிற கொஷின்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் அந்த கொஷின் இப்போ நம்ம நோட்ல புக்ல இருக்கிற கொஷின்ஸ் பார்க்கும்போது நான் தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். ஓகேவா?
காப்பி பண்ணியாச்சா? ஸோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா புக்கில் எடுத்துக்கோங்க. புக்கு வச்சுருக்கோங்க எல்லாரும். புக்கில் சிலாகிசம் டாபிக், அதாவது நேற்று நம்ம லாஸ்ட்டாக வந்து டைஸ் பார்த்தோம் கரெக்டா? ஸோ டைஸுக்கு அடுத்த டாப்பிக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த டாபிக் எடுத்துக்கோங்க பார்ப்போம். புக் வச்சுருக்கோங்களா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இது தமிழ்ல வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கூற்றுன்னு வரும். ஓகேவா? கன்க்ளூஷன் அப்படின்னா முடிவு. ஏன்னா எழுதிக்கோங்க, ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறமா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் இருக்கிற இடத்துலலாம் என்ன வரும்னா கூற்று. கன்க்ளூஷன் அப்படின்னா முடிவு. ஓகேவா? ஸோ இப்போ ஆல் பேண்ட்ஸ் ஆர் த்ரெட்ஸ் அப்படின்னா என்னன்னா அனைத்து பேண்டுகளும் த்ரெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்னா அனைத்து அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா பேண்ட்ஸுமே த்ரெட்ஸ் தான். அப்போனா பேண்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? த்ரெட்ஸ்ன்ற ரவுண்டுக்குள்ள இருக்கு. ஓகேவா? திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்க? ஆ அதாவது ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு சோர்சஸ் வந்து தமிழ்ல கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிலாகிசம்லாம் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் கிடைக்கும். அதனால ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் அந்த புக்ல வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆக்சுவலா இதுதான் உங்களுக்கு புக்கா பிரிண்டா உங்களுக்கு வரும், ஸ்பைரல்ல வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு பிடிஎஃபா இங்க வியூ ஆகுதுல்ல, இதுதான் உங்களுக்கு புக்கா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்து சொல்றோம். இதுல பேஜ் நம்பர் கிடையாதுப்பா. நீங்க அப்படியே நேத்து நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க. லாஸ்ட் டாபிக் தான் இது, சிலாகிசம். டைஸுக்கெல்லாம் அப்புறம். அதனால இந்த ஒரு சில டாபிக் மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும் கொஷின்ஸ். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு தமிழ் சோர்ஸே கிடையாது. அதனால இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இதுவே கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டான சம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுலையுமே வரும். ஸோ அதை நம்மளே டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு சில டாபிக் மட்டும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்லயே பார்க்க பாருங்க. ஏன்னா ரயில் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் தமிழ் வந்து ரொம்ப கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அவன் மேஜர் லாங்குவேஜே இங்கிலீஷும் ஹிந்தியும் தான். ஓகேவா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல போட பாருங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் பேண்ட்ஸ் ஆர் ரோப்ஸ். ஸோ அனைத்து பேண்டுகளும் ரோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் எல்லா பேண்ட் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்?
ஆல் பேண்ட்ஸ் ஆர் த்ரெட்ஸ், அதாவது எல்லா பேண்டுமே எந்த ரவுண்டுக்குள்ள இருக்கு, த்ரெட்ஸ்ல இருக்கு. திரும்பவும் எல்லா பேண்டுமே எதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரோப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மறுபடியும் இந்த சர்க்கிள் வர மாதிரி நம்ம இன்னொரு சர்க்கிள் இப்படி டிரா பண்ணோம். ஓகேவா? ஸோ நான் இந்த சர்க்கிள்க்கு என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சில ரோப் மற்றும் ஒயர், அதாவது சம் ரோப்ஸ் ஆர் ஒயர்ஸ். சம் இருக்கிற இடத்துல தமிழ்ல என்ன இருக்குன்னா சில அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ சம் ரோப்ஸ் ஆர் ஒயர்ஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் மட்டும்தான் ஒயர்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த ரோப்ஸ் இருக்கிற ரவுண்ட்ல மட்டும்தான் என்ன பண்ணணும், ஒயர் போடணும். டயக்ராம் எப்படி போட்டோ புரிஞ்சா? இந்த இடத்துல ரெண்டு பேண்ட்ஸ் வருது, ரெண்டுமே ஆள் வரனால பேண்டுக்கு இந்த சைடு ஒரு சர்க்கிள், இந்த சைடு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லா பேண்ட் ஃபுல்லாவே உள்ள வர மாதிரி. அதே மாதிரி சம் ரோப்ஸ் ஆர் ஒயர்ன்றனால ரோப்ல கொஞ்சம் மட்டும் எடுத்து வெளியில என்ன போட்டிருக்கோம், ஒயர் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ கன்க்ளூஷன் முடிவு பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, சில ஒயர்ஸ் ஆர் பேண்ட்ஸ், அதாவது ஒயருக்கும் பேண்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? பேண்டுன்ற ரவுண்டு இங்க இருக்கு. ஓகேவா? ஒயர் வந்து இங்க இருக்கு. அதாவது நம்மளுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம ஓகே பண்ணணும், இல்லைன்னா ஓகே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒருவேளை இந்த இடத்துல இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஓகேவா, அதாவது கன்க்ளூஷன்லயே இருப்பதற்கான காரணம், சாரி, சிலவற்று இருப்பதற்கா இருப்பதற்கான காரணம், பாசிபிலிட்டி, நான் பார்த்து சொல்றேன். ஸோ பாசிபிலிட்டின்னு கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம போட்ட டயக்ராம் வரலைனாலும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் பாசிபிலிட்டி அப்படின்ற வேர்டு வரல அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற டயக்ராம் படி அந்த சர்க்கிள் உள்ள வந்தா மட்டும்தான் கரெக்ட், இல்லைன்னா தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ சம் ஒயர்ஸ் ஆர் பேண்ட்ஸ்ன்றப்போ ஒயர்ன்ற ரவுண்டு இங்க இருக்கு, பேண்ட் வந்து இந்த ரெண்டு ரவுண்டுக்குள்ளதான் இருக்கு. கரெக்டா? அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. அடுத்தது சம் ரோப்ஸ் ஆர் த்ரெட்ஸ். இப்ப பாருங்க, ரோப்புன்ற சர்க்கிள் இங்க இருக்கு, த்ரெட் இதுல இருக்கு. ஸோ ரோப்புன்றது எதுக்குள்ள இருந்து தான் வெளியில வருது, த்ரெட்டுக்குள்ள இருந்து தான் வெளியில வருது. அப்போ உள்ள இருந்து வர்றதுனால இதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. சம் தானே சொல்லியிருக்காங்க, ஸோ கொஞ்சம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ எது மட்டும்தான் கரெக்டு, கன்க்ளூஷன் டூ ஒன்லி ஃபாலோஸ். ஸோ எங்களுக்கு ஆப்ஷனே இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஒன்லி ஒன், ஒன்லி டூ, போத் ஒன் அண்ட் டூ, நெய்தர் ஒன் அண்ட் டூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒன்னுன்றது நம்மளுக்கு தப்பு. ஸோ அப்போ எது மட்டும்தான் கரெக்டு, டூ மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் டூ ஃபாலோஸ். ஸோ இந்த இடத்துல பாசிபிலிட்டி அப்படின்றப்போ சாத்திய கூறுன்னு வரும். ஓகேவா? தமிழ்ல வரும்போது உங்களுக்கு எப்படி வரும்னா, சில ஒயர்கள் பேண்டுகளாக இருப்பதற்கான சாத்திய கூறு உள்ளது அப்படின்னு வரும். தமிழ்ல அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாசிபிலிட்டி எங்க கொடுத்துருந்தாலும் அது கரெக்ட். ஓகேவா? கொடுக்கல அப்படின்னா நம்ம போட்ட டயக்ராமை வச்சுதான் சால்வ் பண்ணும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எப்பவுமே ஸ்டேட்மெண்ட்ல ஆல் இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை சால்வ் பண்ணீங்கன்னா தான் சம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதுல சம் ஷீப்ஸ் ஆர் க்ரோஸ், ஆல் க்ரோஸ் ஆர் ஃப்ராக்ஸ், சம் க்ரோஸ் ஆர் பேர்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல இது மட்டும்தான் ஆல் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆல்னால என்ன பண்ணும்? ஸோ 2 சர்க்கிள், ஆல் க்ரோஸ் ஆர் ஃப்ராக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ மற்ற 2 போடலாம். இப்போ பாருங்க, சம் ஷீப் ஆர் க்ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுல கொஞ்சம் ஷீப் மட்டும் என்னவா இருக்கான்? க்ரோஸ். ஸோ இது ஷீப். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் க்ரோஸ் ஆர் பேட்ஸ். அதே மாதிரி கொஞ்சம் க்ரோஸ் என்னவா இருக்கு? பேட்டா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், சம் ஷீப் மே ஆர் மே நாட் பி பேட். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அவனே மே. ஸோ மேனாலும் பாசிபிலிட்டினாலும் ஒரே இதுதான். ஓகேவா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஷீப்பும் க்ரோல கொஞ்சம் இருக்கு, பேட்டும் க்ரோல கொஞ்சம் இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமா? ஸோ அப்போ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவனே பாசிபிலிட்டி வைஸ் கொடுக்கும் பொழுது அந்த ஆப்ஷன் என்னது? கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் சம் பேட்ஸ் மாத்திக்கோங்க. சம் பேட்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ், அதாவது பேட்டு ஃப்ராகுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ன்ற சர்க்கிள் ஃப்ராகோட சர்க்கிள்குள்ள வருதா? ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி, போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டயக்ராம்ஸ் நீட்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் வந்து சம் சம் இங்கே ஆல் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் போட்டுடலாமா? ஆல் ஃபிஷஸ் ஆர் எலஃபென்ட். ஸோ ஆல் ஃபிஷஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். ஸோ கேட் டாக் இங்கே இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சம் டாக்ஸ் ஆர் எலஃபென்ட். அப்போ இது எலஃபென்ட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த ரவுண்டு போடணும். ஓகேவா? ஃப்ராகுக்குள்ள போகக்கூடாது, ஏன்னா எலஃபென்ட் மட்டும்தானே சொல்லியிருக்காங்க. ஸோ சம் டாக்ஸ் ஆர் எலஃபென்ட்ஸ் அண்ட் சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு வரும். ஸோ டயக்ராம் புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா ஃபிஷ்ஷும் எதுல இருக்கு? எலஃபென்ட்ல. அதுல சம் டாக்ஸ் ஆர் எலஃபென்ட், சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மூணுமே சம் மெத்தட். ஓகேவா? ஸோ இதுல ஃபிஷ் மட்டும் எதுக்குள்ள இருக்கு? எலஃபென்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லிருக்காங்க? சம் எலஃபென்ட் மேபி கேட். இப்போ இந்த இடத்துல பாருங்க, மேபி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதே தான். ஸோ மேபி மீன்ஸ் பாசிபிலிட்டி. ஓகேவா? மேன்ற வேர்டு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா வராது. ஒருவேளை மேன்ற வேர்டு கொடுத்தனால நம்ம இந்த கன்க்ளூஷன் என்ன பண்ணும்? கரெக்ட் பண்ணும். ஸோ மே
பாசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அப்படி சான்சஸ் இருக்குன்றது தெரிஞ்சுட்டு நம்மளே என்ன பண்ணோம்? கரெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ சம் எலஃபன்ட்ஸ் மேபி கேட்ஸ். ஏன்னா இதுவும் இதுல இருக்கு, இதுவும் இதுல இருக்கிறதுனால மேபி இதுக்குள்ள இருக்க சான்ஸ் இருக்கு. மேபி தான். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்து அட்லீஸ்ட் சம் ஃபிஷஸ் ஆர் டாக்ஸ். இப்போ இதுல பாருங்க, ஃபிஷ்ன்றது எதுக்குள்ள இருக்கு? எலஃபென்ட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? அட்லீஸ்ட் சம் ஃபிஷஸ் ஆர் டாக்ஸ். ஆனா டாக் எதுல இருக்கு? எலஃபென்ட்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இது வராது. ஸோ டயக்ராம் படி இதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. புரிஞ்சுதா? ஸோ ஒருவேளை இந்த டாக்ன்றது ஃபிஷ்ல வந்துருந்துச்சுன்னா சான்ஸ் இருக்கு. ஓகேவா? பட் எலஃபென்ட் ரவுண்ட்ல மட்டும்தானே சர்க்கிள் வருது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்ல முடியாது? ஃபிஷ்ஷை சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். ஒன்லி ஒன் ஃபாலோஸ். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆல் போட்டுடலாமா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் கலர்ஸ் ஆர் வாட்டர். ஸோ அப்போ ஆல் கலர்ஸ் ஆர் வாட்டர். நெக்ஸ்ட் நோ ஸ்கெட்ச் இஸ் எ கலர். அப்பனா என்னது? ஸ்கெட்சுக்கும் கலருக்கும் என்ன கிடையாது? ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கலருன்றனால இந்த கோடு உள்ள வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பென்ஸ் ஆர் ஸ்கெட்ச். ஸோ அப்போ இது ஸ்கெட்சு. ஸோ இதுல இருந்து சம் பென் ஆர் ஸ்கெட்ச். ஓகேவா? ஸோ இப்போ இதுல கன்க்ளூஷன் பார்க்கலாமா?
ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? நோ பென் இஸ் வாட்டர். இப்போ இதுல பாருங்க, ஸ்கெட்சும் கலரும் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பென்னுக்கும் வாட்டருக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வந்து ஆளுக்கு வந்து 100% கரெக்டா இருந்தாதான் வருமோ, அதே மாதிரி தான் நோவும். ஓகேவா? ஸோ நோவும் 100% அது இல்லை அப்படின்றத நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓகே பண்ணக்கூடாது. சம் வேணா பண்ணலாம். இந்த மாதிரி நோ வந்து கொடுக்கும் பொழுது நம்ம ஓகே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸ்கெட்சுக்கும் கலருக்கும் தான் அவன் என்ன கொடுத்துருக்கான்? நோ கொடுத்துருக்கான். பென்னுக்கும் வாட்டருக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ ஏன்னா பென் வந்து சம் பென்ஸ் தான் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஸோ நோ பென் இஸ் வாட்டர் வராது. நெக்ஸ்ட், சம் ஸ்கெச்சஸ் ஆர் வாட்டர். இப்ப பாருங்க, இங்க ஸ்கெச்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கெட்சுக்கும் கலருக்கும் சம்மந்தம் இல்லைன்னா ஸ்கெட்சுக்கும் வாட்டருக்கும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுல சம் அப்படின்றது வரவே வராது. ஏன்னா இந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிளும் தனித்தனியா இருக்கு. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வராது. நெக்ஸ்ட், சம் வாட்டர் இஸ் நாட் ஸ்கெட்ச். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸோ ஸ்கெட்சும் கலரும் வராதுன்னா ஸோ இந்த நோ அப்படின்றது எதுக்குள்ளேயும் தான் போகுது? இந்த வாட்டர் சர்க்கிள்குள்ளேயும் போதா? அப்போ ஸோ நாட் இருக்கிறதுனால தேர்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். புரிஞ்சுதா? ஸோ சம் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கரெக்ட். ஓகேவா? ஸோ சம் வாட்டர் இட்ஸ் நாட் ஸ்கெட்ச். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? ஒன்லி 3 கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதே இடத்துல இந்த மாதிரி டயக்ராம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சி இது டபிள்யூ, இந்த இடத்துல சம் இதுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்கும் போது சம் ஸ்கெட்ச் இஸ் நாட் கலர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வராது. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த கோடு வந்து கலரை டச் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? தப்பு. ஸோ இதுல அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போகுது? கலர் வரைக்கும் போகுது. ஸோ இட் மீன்ஸ் நம்ம வாட்டரே என்ன பண்ணுது? இன்க்ளூட் பண்ணுது. ஓகேவா? அதனால தான் நம்ம தேர்ட் ஆப்ஷன் மட்டும் என்ன பண்றோம்? கரெக்ட்னு போடுறோம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு தனியாக ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் கொஷின் பாருங்க. ஆல் ட்ரங்க்ஸ் ஆர் பீனட்ஸ். ஸோ எல்லா ட்ரங்க்ஸுமே எதில் வருது? பீனட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், நோ க்ரோஸ் ஆர் ட்ரங்க். அப்படின்னா ட்ரங்க்குக்கும் க்ரோக்கும் என்ன கிடையாது? சம்மந்தம் கிடையாது. நெக்ஸ்ட், சம் கிரெயின்ஸ் ஆர்
ட்ரங்க்ஸ் அப்படின்னா இந்த சைடு வரும். ஸோ கிரெயின்ஸ் ஆர் ட்ரங்க்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? சம் கிரெயின்ஸ் ஆர் நாட் க்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த இடத்துல க்ரோக்கும் ட்ரங்க்குக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றப்போ அந்த ட்ரங்க்குள்ளதான் என்ன இருக்கு? கிரெயின் இருக்கு. கரெக்டா? அப்போ இதுவும் இதுல வரக்கு என்ன கிடையாது? சான்ஸ் கிடையாது. சம் தானே சொல்லியிருக்கான், ஆல்னு சொன்னாதான் தப்பு. ஓகேவா? ஸோ சம் நாட் வரும்பொழுது அது கரெக்ட். ஸோ சம் கிரெயின்ஸ் ஆர் நாட் க்ரோஸ். ஸோ அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன கிடையாது? சம் கிரெயின்ஸுக்கும் க்ரோக்கும் என்னவும் கிடையாது, ரிலேஷன்ஷிப் கிடையாது. சொல்றது புரியுதா? ஸோ இந்த மாதிரி தனியா வேணா போட்டு பார்த்துக்கோங்க. அதாவது க்ரோக்கும் ட்ரங்க்குக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைன்றப்போ இந்த இடத்துல அந்த ட்ரங்க்ல தான் என்ன இருக்கு? கொஞ்சம் கிரெயின் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த கிரெயினுக்கும் க்ரோக்கும் என்ன கிடையாது? ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த இடத்துல சம் பீனட்ஸ் ஆர் நாட் கிரெயின்ஸ். இப்ப இந்த இதுல பாருங்க, சம் பீனட்ஸ் ஆர் நாட் கிரெயின்ஸ் நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல நாட் வந்து எதுக்கு மட்டும்தான் இருக்கு? க்ரோக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து இதுவும் இதுவும் இல்லைன்ற மாதிரி நம்ம நெகட்டிவா சொல்லக்கூடாது. இதுவே சம் பீனட்ஸ் ஆர் கிரெயின்னு கொடுத்தானா கரெக்ட். ஏன்னா கிரெயின்ன்ற ரவுண்டு பீனட்குள்ள வருதா அந்த சர்க்கிள்குள்ள? ஸோ அப்போ கரெக்ட். ஆனா அதுவே நாட் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்ல கொடுத்தாங்க அப்படின்னா வராது. ஏன்னா அதை நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஓகேவா? பாசிட்டிவ் சொல்லலாம், பட் ஆனா நெகட்டிவ் சொல்ல முடியாது. இங்க நெகட்டிவ் எதுக்கு மட்டும்தான்? க்ரோக்கு மட்டும்தான் இங்க நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ அப்ப எது மட்டும்தான் கரெக்ட்? ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஆல் ட்ரம்ஸ் ஆர் பலூன்ஸ். ஸோ ஆல் ட்ரம்ஸ் ஆர் பலூன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆல் கொடுத்துருக்கானா, ஆல் ரிங்ஸ் ஆர் கீஸ் அப்படின்னா அது தனியா கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ ஆல் ரிங்ஸ் ஆர் கீஸ். நெக்ஸ்ட் நோ ரிங்ஸ் ஆர் பலூன்ஸ் அப்படின்னா பலூனுக்கும் ரிங்குக்கும் என்ன கிடையாது? ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நோ ட்ரம்ஸ் ஆர் ரிங்ஸ். ஸோ இப்போ இங்க இந்த இதுல பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ நோ பலூன்ஸ் ஆர் ரிங்ஸ் வரும்போது பலூனுக்குள்ளதான் என்ன இருக்கு? ட்ரம்ஸும் இருக்கு. கரெக்டா? ஸோ பலூனே ரிங் இல்லைன்றப்போ
ட்ரம் என்னவா இருக்காது, ரிங்கா இருக்காது. சொல்றது புரியுதா? ஸோ இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே எதுக்குள்ளதான் இருக்கு, பலூனுக்குள்ளதான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஸோ எல்லா ட்ரம்ஸுமே என்னதான், பலூன்ஸ் தான். அப்போ பலூனுக்கும் ரிங்குக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ட்ரம்முக்கும் ரிங்குக்கும் என்ன இருக்காது, ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். நெக்ஸ்ட், சம் கீஸ் ஆர் நாட் ட்ரம்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, ஸோ ட்ரம்முக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு இங்கேயும் எதுக்கு வராது, கீஸுக்கும் வராது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம் தான், சம் நாட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால செகண்ட் ஒன்னும் கரெக்ட். புரிஞ்சுதா? ஸோ சம் கீஸ் ஆர், ஸோ ஏன் நம்ம இந்த இடத்துல சம் கீஸ் எடுக்கிறோம்னா, ஸோ இது வந்து உள்ள வரைக்கும் தான் போகுது. ஓகேவா? ஸோ ரிங் வரைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா சம் வந்தா கரெக்ட், ஆல் வந்தா தான் தப்பு, சம் வந்தா கரெக்ட். ஓகேவா? ஸோ அதனால சம் கீஸ் ஆர் நாட் ட்ரம்ஸ். ஸோ இதுவும் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஆல் போடலாம். ஆல் ஸ்பாட்ஸ் ஆர் கீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், நோ ஃபிங்கர்ஸ் ஆர் ஸ்பாட்ஸ். அப்படின்னா ஸ்பாட்டுக்கும் ஃபிங்கருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்பாட்டுக்கும் ஃபிங்கருக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. தென் நெக்ஸ்ட், சம் விங்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸ். அப்படின்னா அப்போ இதுல கொஞ்சம் என்னது, ஃபிங்கர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சம் கீஸ் ஆர் நாட் ஃபிங்கர். ஸோ முன்னாடியே போன சம்ல பார்த்த மாதிரி தான். ஸோ சம் வந்துச்சு அப்படின்னா கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். நெக்ஸ்ட், சம் விங்ஸ் ஆர் நாட் ஸ்பாட். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்றப்போ சேம் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். ஸோ இதுல சம் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன இருக்காது, ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் ஒன்னும் கரெக்ட். ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். அதாவது ஃபிங்கருக்கும் ஸ்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றப்போ இதுல ஃபிங்கர்ல கொஞ்சம் தான் என்னது, ஸ்பாட்ஸ். ஓகேவா? சரி விங்ஸ். ஓகேவா? ஸோ சம் விங்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ விங்ஸ். அப்போ இந்த ரெண்டுக்குமே ரிலேஷன்ஷிப் இல்லைன்றப்போ ஸோ அந்த விங்ஸ் ஃபிங்கர்ஸ்ல தானே வருது. அப்போ சேம் இந்த ரெண்டுக்கும் என்ன கிடையாது, ரிலேஷன்ஷிப் வராது. ஓகேவா? அந்த இடத்துல சம்முனா தான் கரெக்ட், ஆல் வந்தா தப்பாயிரும். ஓகேவா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி நெகட்டிவ்ல வரும்போது சம் நாட்
அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆல் போட்டுடலாமா? ஆல் ants ஆர் crows. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் ants ஆர் bees. ஸோ நான் இந்த சைட் போட்டுக்கிறேன், ஏன்னா நோ கோட்ஸ் ஆர் பீஸ் வருதா, ஸோ அதனால நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ சம் ants ஆர்ன்றனால பாதி தான் எடுத்திருக்கேன் சர்க்கிள். ஓகேவா? ஸோ சம் ants ஆர் பீஸ், நோ கோட் ஆர் பீஸ். அப்போ இதுக்கும் கோட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சம் க்ரோஸ் ஆர் பீஸ். இங்க பாருங்க. ஸோ க்ரோஸ்க்குள்ள பீஸ் போகுதா, ஸோ பாசிட்டிவ் தான். இது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் பாசிட்டிவ் தான். இந்த சைடு வந்தால் தான் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ சம் க்ரோஸ் ஆர் பீஸ்னா கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் ants ஆர் நாட் கோட்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான், கோட்டுக்கும் பீஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது பீஸ் அப்படின்னா இதுக்கும் கோட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாதுன்றப்போ இந்த இடத்துல தான் என்ன வருது? ஆன்ஸ் வருது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஆண்ட்டுக்கும் கோட்டுக்கும் என்ன வராது? ரிலேஷன்ஷிப் வராது. ஸோ சம் ஆன்ஸ் ஆர் நாட் கோட்ஸ்ன்றது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
Next one. So eighth one பாருங்க. All candies are chocolates. So என்ன சொல்லிருக்காங்க? Candies எல்லாமே என்னவா? Chocolates. Next. Some candies are lollipop. So previous question மாதான். Some candies are another lollipop. No lollipop is a cookie. So lollipopக்கும் cookieக்கும் relationship இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ சம் கேண்டீஸ் ஆர் நாட் குக்கீஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இதுல சம்ல இதுவும் உள்ள வருதா? ஸோ அப்போ இதுக்கு இது இல்லைன்றப்போ சம்மும் என்னதான் கிடையாது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல மொத்தம் 3 கன்க்ளூஷன் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேவா? ஸோ அதை வச்சே நம்ம ஆப்ஷன்ல எடுக்கலாம். ஸோ எய்தர் பி இருக்கும் இல்லைன்னா டி இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சம் சாக்லேட்ஸ் ஆர் நாட் குக்கீஸ். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இதுவும் சம்ல தானே வருது. ஸோ சம் கேண்டீஸும் குக்கீஸ் கிடையாது, சம் சாக்லேட்டும் என்ன கிடையாது, குக்கீஸ் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் சாக்லேட்ஸ் ஆர் நாட் லாலிபாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த மூணும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஓகேவா? அப்போ நாட் வரக்கூடாது. அப்போனா தேர்ட் ஒன் தப்பு. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஒன்லி 1 and 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. ஆல் பியாஸ் ஆர் ஆனியன்ஸ். நெக்ஸ்ட் நோ பியா இஸ் டொமேட்டோ. ஸோ இதுக்கும் டொமேட்டோக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்து திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்க? நோ டொமேட்டோ இஸ் ஏ பிரிஞ்சால். ஸோ டொமேட்டோக்கும் பிரிஞ்சாலுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? ஸோ டயக்ராம் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நோ வந்தா 100% நோ அப்படின்னு கன்க்ளூஷன்ல தெரிஞ்சா மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? இல்லைன்னா தப்பு. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, ரெண்டுமே என்னன்னு இருக்கு? நோ. இட் மீன்ஸ் 100% வராது அப்படின்னா தான் கரெக்ட் பண்ணும், இல்லைன்னா தப்பு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நோ ஆனியன் இஸ் அ டொமேட்டோ. இப்போ இதுல பாருங்க, நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? நோ பியா இஸ் அ டொமேட்டோ தான். இதுவே இந்த இடத்துல சம் இருந்துச்சுன்னா கரெக்ட். ஓகேவா? சம் ஆனியன் இஸ் நாட் டொமேட்டோனா கரெக்ட். ஆனா இது ஃபுல்லாவே வராதா அப்படின்னா சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. ஓகேவா? செகண்ட் ஒன் நோ பியா இஸ் அ பிரிஞ்சால். இப்போ இந்த இடத்துல இதுக்கும் டொமேட்டோக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இந்த ரெண்டை பத்தி எதுவுமே சொல்லலை. ஓகேவா? ஸோ இதுக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம டைரக்டா என்ன கொண்டு போகக்கூடாது? ரிலேஷன்ஷிப் கொண்டு போகக்கூடாது. ஓகேவா? இதுவே மேபி சம் கொடுத்து மேபி கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு. பட் ஆனால் இங்கே நோ கொடுத்துருந்தாங்கன்னா கம்பல்சரி வராதுன்னா மட்டும்தான் கரெக்ட் பண்ணும், இல்லைன்னா வராது, தப்பு. ஸோ அப்போ ரெண்டுமே வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து
நெய்தர் ஒன் நார் டூ, ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ 10th ஒன் வந்து நான் சொல்லி கொடுத்த மாடல் தான். ஸோ 10th ஒன் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். டி ஆப்ஷன் கரெக்ட். எல்லாருக்குமே வருதா? பார்க்கலாமா? மற்ற எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஆல் மார்ஜின்ஸ் ஆர் பார்டர்ஸ். அப்பனா எல்லா மார்ஜினும் எதுக்குள்ள இருக்கு? பார்டர். அதே மாதிரி ஆல் மார்ஜின்ஸ் ஆர் ரிம்ஸ். எகெயின் எல்லா மார்ஜினும் எதுல இருக்கு? ரிம்ஸ். ஆல் ஃப்ரிஞ்சஸ் ஆர் ரிம்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த ரிஞ்சஸ்க்குள்ள என்ன வருதுன்னா ஃப்ரிஞ்சஸ். ஓகேவா? ஏன்னா ஆல் ஃப்ரிஞ்சஸ் ஆர் ரிம்ஸ்ன்றனால அந்த ரிம் சர்க்கிள்குள்ளே என்ன போட்டுக்கலாம்? ஃப்ரிஞ்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ஃப்ரிஞ்சஸ் ஆர் பார்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல் ஃப்ரிஞ்சஸ் ஆர் என்ன மட்டும்தான்? ரிம்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ எதுவுமே பார்டருக்குள்ள ஃபுல்லாலாம் வரல, பாதி தான் இருக்கு. அப்பனா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. செகண்ட் ஒன், சம் ரிம்ஸ் ஆர் பார்டர்ஸ். ரிம்ன்ற சர்க்கிள் பார்டருக்குள்ள போயிட்டு வருதா? ஸோ செகண்ட் ஒன் மட்டும் கரெக்ட். அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th ஒன் ட்ரை பண்ணுங்க.
ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆல் டிக்கெட்ஸ் ஆர் பிஜிஎன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ பிஜிஎன் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் கோட்ஸ் ஆர் டிக்கெட்ஸ் அப்படின்றப்போ இந்த இடத்துல போனோம் சம் கோட்ஸ் ஆர் டிக்கெட்ஸ். நெக்ஸ்ட் நோ கிளாக்ஸ் ஆர் டிக்கெட்ஸ். ஸோ டிக்கெட்டுக்கும் கிளாக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் கோட்ஸ் ஆர் பிஜிஎன். ஸோ கோட்ஸ் இந்த ரவுண்டு பிஜிஎன் சர்க்கிளில் வருதா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அதே மாதிரி சம் கோட்ஸ் ஆர் நாட் கிளாக். இந்த இடத்துல நம்மளுக்கு டிக்கெட்டும் கிளாக்கும் இல்லைன்றப்போ அதில் தான் கோட்ஸும் வருது. ஸோ செகண்ட் ஒன்னும் என்னதான் கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட்டும் கரெக்டு செகண்டும் கரெக்டு. போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. இதுல பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஹோம் ஒர்க்கா சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா. காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா. ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்கிற சம்ஸும் ஹோம் ஒர்க்காக போட்டு வாங்க.